முக்கிய செய்திகள். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் மிரட்டல். மோடியின் கட்டிப்பிடி ராஜதந்திரம் தகர்ந்து விட்டதாக காங்கிரஸ் கடும் தாக்கு. ராகுல் காந்தி மீதான உச்சநீதிமன்றத்தின் விமர்சனம் தேவையற்றது. யார் உண்மையான இந்தியர் என்பதை நீதிபதிகள் முடிவு செய்யக்கூடாது என இந்தியா கூட்டணி கருத்து. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்து அபார சாதனை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். கிருஷ்ணகிரி, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் பிரதமர் திரு மோடியின் கட்டிப்புடி ராஜதந்திரம் முற்றிலும் தகர்ந்து விட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்குவது மட்டுமல்லாது வாங்கிய எண்ணெயில் பெரும் பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்பதாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்று கூறிய அவர், இந்திய பொருட்களுக்கு கணிசமாக வரி உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த இந்தியா, கச்சா எண்ணெய் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இந்தியாவை குறிவைப்பதை ஏற்க முடியாது என்று கூறியிருந்தது. இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ள ட்ரம்ப், இந்தியா ஒரு நல்ல வர்த்தக கூட்டாளியாக இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவுடன் நிறைய வர்த்தகம் செய்வதாக கூறியுள்ள அவர், ஆனால் அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதில்லை என்று கூறியுள்ளார். எனவே இந்தியாவுக்கு 25% வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப், ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் அதை கணிசமாக உயர்த்தப் போவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதே இதற்கு காரணம் என்றும், இதன் மூலம் உக்ரைன் மீதான தாக்குதலை இந்தியா ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கான வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், திரு மோடியின் கட்டிப்புடி ராஜதந்திரம் முற்றிலும் தகர்ந்து விட்டதாக விமர்சித்துள்ளார். வெளியுறவுத்துறையின் அறிக்கை மிகவும் வலிமையற்று இருப்பதாக விமர்சித்துள்ள அவர், இந்த விவகாரத்தில் பிரதமர் பதிலளித்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தானுடனான உறவுதான் மிகவும் மோசமானதாக உள்ளது என்று நினைத்தால் அமெரிக்காவும் தற்போது நமக்கு அழுத்தத்தை அளிப்பதாக திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திரு மோடி வெளிநாட்டுக் கொள்கையை கையாண்ட விதமே இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் என்று அவர் விமர்சித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மீதான உச்சநீதிமன்றத்தின் விமர்சனம் தேவையற்றது என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. கல்வான் பள்ளத்தாக்கில் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக பாரத் ஜோடோ யாத்திரையின் போது திரு ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இது ராணுவத்தை அவமதிக்கும் செயல் என கூறி லக்னோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து திரு ராகுல் காந்தி தாக்கல் செய்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தம் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு திபங்கர் தத்தா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மசி முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்தது உங்களுக்கு தெரியுமா? அப்போது அங்கு இருந்தீர்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி திரு திபங்கர் தத்தா, உண்மையான இந்தியராக இருந்தால் இதுபோன்று பேச மாட்டீர்கள் என்று கூறினார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகு நீதிபதியின் விமர்சனம் குறித்து தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் நாட்டின் நலன் கருதி அரசை கேள்வி கேட்பது அரசியல் கட்சிகளுக்கான ஜனநாயக உரிமை என்று கூறியுள்ளனர். பதவியில் உள்ள நீதிபதி ஒருவர் அரசியல் கட்சிகளின் ஜனநாயக உரிமை குறித்து விமர்சனம் செய்துள்ளது தேவையற்றது என்று தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் முக்கிய பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிப்பது அரசியல் கட்சிகளின் கடமை என்றும், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கான கடமை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசு நமது எல்லையை காக்க தவறிவிட்ட நிலையில் அதனை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்று கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரியங்கா வதேரா, யார் உண்மையான இந்தியன் என்பதை நீதிபதிகள் முடிவு செய்யக்கூடாது என்று கூறினார். ये तो मुझे लगता है कि मतलब न्यायपालिका के प्रति पूरे आदर के साथ कह रही हूँ कि ये तो उनके दायरे में नहीं होता डिसीजन। ये कोई जस्टिस तो नहीं तय करेंगे।
दूसरा, राहुल जी ने हमेशा आर्मी का, सेना का आदर किया है। उनके दिल में उन सेना के प्रति, सैनिकों के प्रति, उनके अफसरों के प्रति पूरी तरह से आदर है। தனது சகோதரர் எப்போதும் ராணுவத்திற்கு எதிராக பேசியதில்லை என்றும் அவரது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திருமதி பிரியங்கா தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் பலியான நிலையில் காணாமல் போன 10 ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கங்கோத்ரி பகுதியில் நேற்று பிற்பகலில் மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் கீர் கங்கா நதியில் திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டு அங்குள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தரலி கிராமத்தை நோக்கி சீறி பாய்ந்தது. இதில் வீடுகள், தங்கும் விடுதிகள், கடைகள் என ஒட்டுமொத்த கிராமமும் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பெருவெள்ளத்தில் சேரும் சகதியும் அடித்து வரப்பட்டதால் வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. அங்கு குடியிருந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். 20 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தராலி கிராமத்துக்கு அருகே ஹர்சில் பகுதியில் ராணுவ முகாம் உள்ளது. அந்த ராணுவ முகாம் மற்றும் அங்குள்ள ஹெலிபேட் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால் அங்கு முகாமிட்டிருந்த 10 ராணுவ வீரர்களை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாசி, ருத்ரபிரயாக், சமோலி, பாகேஸ்வர், பித்ரோகர் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் செய்யப்பட்ட கணிப்பை விட இது கிட்டத்தட்ட 2.2% அதிகமாகும். இதற்கு முன்னர் 2010-11 ஆண்டில் தமிழ்நாடு 13.12% பதிவு செய்தது. இந்த 2 முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் கடந்த 1ஆம் தேதி தயாரிக்கப்பட்டதாகும். இதற்கு 3ஆம் நிலை மற்றும் 2ஆம் நிலை துறைகளின் வலுவான செயல்பாடே காரணம் என சென்னை பொருளாதார பள்ளியின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் சண்முகம் தெரிவித்துள்ளார். 5 மாதங்களுக்கு முன்பு மாநில வாரியாக முன்கூட்டிய மதிப்பீடுகள் வெளியிட்ட போது தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி 9.69% இருந்தது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 1.5% அதிகரித்து முதலிடத்தை பிடித்ததுடன் வேறு எந்த மாநிலமும் அடையாத இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு சாதித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூறப்பட்ட கணிப்பை விட இந்த புள்ளி விவரங்கள் அதிகமாக இருக்கின்றன. 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 14.5% வளர்ச்சியடையும் என்று கணிக்கப்பட்டது. உண்மையான வளர்ச்சி 9%ஆகவும் சராசரி பணவீக்கம் 5%ஆகவும் இருந்தது. ஆனால் உண்மையான வளர்ச்சி கிட்டத்தட்ட 2.2% அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி 2024-25 ஆண்டில் 17,32,189 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 நிதியாண்டில் 15,57,821 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போதைய விலையில் தனிநபர் நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி குறித்த தரவுகளின்படி 2024-25 ஆண்டில் முக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது. தனிநபர் வருமானம் 3,61,619 ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதே வேகத்தில் தமிழ்நாடு வலுவான ஏற்றுமதி செயல்திறன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சியை பராமரித்தால் 2031-32 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும் பாதையில் செல்லும் என்று டாக்டர் சண்முகம் கணித்துள்ளார். இந்த அதிக வளர்ச்சி விகிதம் நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் விகிதம் போன்ற நிதி குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அனைத்து முக்கிய துறைகளும் 2024-25 ஆண்டில் செய்ததை விட 0.5% அதிகமாக வளர்ந்தால் நடப்பு ஆண்டில் மாநில பொருளாதார வளர்ச்சி சுமார் 12% ஆகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜகவின் செய்தி தொடர்பாளரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் பாரபட்சமற்ற நீதி கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.
ஆர்த்தி சாதே என்பவர் மகாராஷ்டிரா மாநில பாஜக செய்தி தொடர்பாளராக 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி கூடிய உச்சநீதிமன்ற கொலீஜியம் கூட்டத்தில் அஜித் பகவந்த்ராவ் ககேட்கர், ஆர்த்தி அருண் சாதே, சுஷில் மனோகர் கோட்டீஸ்வர் ஆகியோரை மும்பை நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஒப்புதல் அளித்தது. மகாராஷ்டிர அரசு அளித்த பரிந்துரையை ஏற்று இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு அந்த மாநில எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பாஜக செய்தி தொடர்பாளராக ஆர்த்தி சாதே நியமிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஹர்ஷவர்தன், நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மையின் மீது இருளை போர்த்தும் செயல் இது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் நியாயமான ஒரு சார்பற்ற நீதி கிடைப்பதை உறுதி செய்ய ஆர்த்தி சாதேவை உடனடியாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஆளும் கட்சியின் செய்தி தொடர்பாளராக செயல்பட்ட ஒருவரை நீதிபதியாக நியமிப்பது ஜனநாயகத்தின் மீது விழுந்துள்ள மிகப்பெரிய அடி என்று சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரோஹித் பவார் கூறியுள்ளார். இதுபோன்ற நியமனங்கள் இந்திய நீதித்துறையில் பாரபட்சமற்ற நீதி வழங்கும் முறையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். நீதிபதியாகும் தகுதி உள்ளது என்பதற்காக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களை நேரடியாக நீதிபதிகளாக நியமனம் செய்வது நடந்தால் நீதித்துறை அரசியல் கட்சிகளின் கூடாரமாக மாறிவிடும் என்று திரு ரோஹித் பவார் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களை நீதிபதியாக நியமிக்கும் போது சார்பு இல்லாமல் நீதி கிடைக்கும் என்ற எண்ணத்தை மக்களிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே ஆர்த்தி சாதேவை மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்வதுடன் இதுபோன்ற நியமனங்கள் குறித்து நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று திரு ரோஹித் பவார் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் அருகே தமிழ்நாடு எல்லையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடுமையான வறட்சி நிலவுவதால் காவிரி நீரை கொண்டு குளம் குட்டைகளை நிரப்ப வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வாகன பேரணி நடத்தினர். ராமாபுரம், அஜிபுரம், சந்தனபாளையம், ஜல்லிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தமிழர்கள் வசிக்கின்றனர். இந்த கிராமங்களில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அது கண்டிப்பாக கிடையாது. காரணம், இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக காவிரி தண்ணி போட்டுது, அந்த தண்ணி வசதி எங்கள் ஊரில் கிடையாது. 1000 அடிக்கு மேல் ஆழ்துளை கிணறுகளை தோண்டினாலும் தண்ணீர் கிடைப்பதில்லை என்பதால் வறட்சியை போக்கும் விதமாக காவிரி உபரி நீரை இப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு நிரப்ப வேண்டும் என அந்த கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை முன்வைத்து கடை அடைப்பு நடத்திய கிராம மக்கள் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகன பேரணி நடத்தினர். திண்டுக்கல் அருகே புனித செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டுதலை நிறைவேற்ற குழந்தைகளை ஏலம் விடும் வினோத திருவிழா நடைபெற்றது. முத்தழகுப்பட்டியில் 350 வருடங்கள் பழமையான புனித செபாஸ்தியார் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் 4 நாள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான தேவாலயத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். குழந்தைகளை ஏலம் விட்டு அவர்களை எடுத்துச் செல்லும் வினோத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேண்டுதல் வைக்கும் போது இப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா ஏலத்துல விட்டு எடுத்துக்கிறோம்னு வேண்டியிருந்தோம். குழந்தை பிறந்துருச்சு, தம்பி பிறந்திருக்கான். இப்ப திருவிழானால கொண்டு ஏல விட்டு எடுத்துருக்கோம் தம்பிய. ஏல விட்டு அம்மாச்சி இவங்க ஏல விட்டு எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வருடம் பெண் குழந்தை 5000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஏலத்திற்கு பின்பு புனித செபாஸ்தியாருக்கு காணிக்கையாக வழங்கப்படும் ஆடு, கோழி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை கொண்டு ஆயிரக்கணக்கானோருக்கு அசைவ உணவு பரிமாறப்பட்டது. 2000 கிலோ ஆட்டுக்கறி, 5000 கிலோ கோழிக்கறி மற்றும் 150 மூட்டை அரிசி சாதம் தயார் செய்து பக்தர்களுக்கு விடிய விடிய கறி விருந்து வழங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாநிலத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் நேற்று தஞ்சை, அரசூர், திருவையாறு, வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்தது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாணார்பட்டியில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, வேலம்பாடி, தடாக்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்தது. மதுரை விமான நிலையம், திருப்பரங்குன்றம், பெருங்குடி, வலையங்குளம், வில்லாப்புரம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. மானாமதுரை, திருப்பாச்சேத்தி ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி சுற்று பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர்.
தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில் பெய்து வரும் மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, வெள்ளரி வெள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, ஆவியூர், கல்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. சிவகங்கை, சிங்கம்புனரி ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர், மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டியிலும் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சியால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் 2 தினங்களுக்கு தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் கட்டிப்பிடி ராஜதந்திரம் முற்றிலும் தகர்ந்து விட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீதான உச்சநீதிமன்றத்தின் விமர்சனம் தேவையற்றது என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டிய தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.